அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு தேள் கொட்டியது, அதனுடைய வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நான் மிகவும் வேதனை அடைந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொன்னபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மாலை நேரத்திலே இந்த துவாவை ஓதியிருக்கலாமே. எந்த துவா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துவாவை நீங்கள் மாலை நேரத்திலே ஓதியிருந்தால் உங்களுக்கு அந்த தேள் தீங்கிழைத்திருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக இந்த துவாவை யார் காலை நேரத்திலே ஓதுவாரோ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், யார் இந்த துவாவை காலை நேரத்திலே ஓதுவாரோ மாலை நேர வரை அவர் பாதுகாக்கப்படுவார். எல்லா விதமான தீங்கிலிருந்தும், விஷ ஜந்துக்களுடைய தீங்கிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். யார் மாலை நேரத்திலே இந்த துவாவை ஓதுவாரோ அடுத்த நாள் சுபுஹ் வரை அவர் பாதுகாக்கப்படுவார். ஒரு சின்ன ஒரு துவா தான் மிகப்பெரிய பலனை நமக்கு தேடித் தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமலை தாயிமன் காயிமாக எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் இந்த துவாவை ஓதி அதனுடைய பலனை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.